நீ ஒரு மரத்து பக்கத்துல மயக்க போட்டு விழுந்து கிடந்த. உடனே நானும் சஞ்சய் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அங்க போனா டாக்டர் நீ எதையோ ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நீ நாளைக்கு காலேஜ்ல வர வேணாம், வீட்லயே இருந்து நல்ல ரெஸ்ட் எடு. நான் உனக்கு பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு டாக்டர். அத சஞ்சய் கிட்ட கேட்டு ஒழுங்கா வேலைக்கும் போடுற, புரியுதா? அஜய், உனக்குதான் என்னோட நிலைமை என்னன்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் நான் எப்படி வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க முடியும்? சரி ஓகே, நான் நாளைக்கு காலேஜுக்கு வரல, ஆனா நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். அத்விக், அத பத்திலாம் நீ கவலைப்படாத. உனக்கு என்ன, உங்க பெரியப்பாக்கு சம்பளம் தரணும் அதானே? நான் அதை ரெடி பண்றேன். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காச்சும் ரெஸ்ட் எடு, புரியுதா? ஏ அஜய், உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்லாம்? நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாதா? என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாத. டேய், என்னடா உன் பிரச்சனை என் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? நம்ம அப்படியா வளர்ந்தோம்? உனக்கும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா இல்ல. ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்து ஒன்னா தானே வளர்ந்துருக்கோம். இப்ப என்ன திடீர்னு உன் பிரச்சனை என் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இது என் அத்விகா. இது மயக்க போட்டு விழுந்ததுல ஏதாச்சும் மண்டை குழம்பிடுச்சா?